கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான அந்த பெயர் கேட்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ உங்கள் ராசிக்கு இந்த காதல் முதலாக இருக்க போதா காதலாகவே இருக்க போதா அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கமான பதிவு தாங்க. ஸோ பொதுவாக காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி சொல்லவே வேண்டாம். கன்னினா யாருங்க? நம்ம தாங்க, வேற யாருமே கிடையாது. அதாவது புதன் தான் உங்களுக்கு உச்சமடையக்கூடிய நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்கும். பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிபுத்திசாலி, திறமசாலி, நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சும்மாவே எங்களோட அலப்பறையை தாங்க முடியாதுப்பா, இதில் இவ்வளோ தூரம் ஒரு வர்ணனை வேறையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னி அப்படின்னாலே ஒரு தனித்துவங்க. எப்பவுமே நாங்கள் எல்லாரோடையும் ஒரு மாதிரி இல்லாமல் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறாரு. இவங்களுடைய ராசியிலே சுக்கிரன் நீச்சமடைகிறாரு. இதே இவங்களுக்கு மட்டும் 2 விதமாக சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அப்பா என்ன மாதிரி ஒரு லவ் லைஃப்பில் மாட்டி பிரச்சனையான ஆளாகக்கூடிய ஆள் என்ன மாதிரி யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய ராசியிலே சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால சார்ந்த பிரச்சனை இல்லாத கன்னி ராசி கிடையவே கிடையாது. ஒன்று இங்கே அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்னு வரும்போது அம்மாவா ஒய்ஃபா அப்படின்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி ஒன்று அம்மாவாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட லவ் லைஃப் வேணும், இல்லை திருமண வாழ்க்கையில் ஒய்ஃப் கூட அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் அம்மா கூட டிட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். இதை கையில் எடுக்கிறதுங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் மாட்டக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா கன்னியில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசீகரமான ஒரு பேச்சு, ஒரு பெண்கள் கிட்ட பேசும்போது ஒரு சரளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த கிரகம் நீச்சமாகுதோ அதனுடைய தன்மை தாங்க நம்மளை ஈர்க்கப்பட்டுட்டே இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் நான் எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்களே அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணில் பிறந்தவங்களுக்கு உண்டு. காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு வயசு இல்லை, காதலுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்ற அளவுக்கு சொல்லி காதலிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கண்ணியில் பிறந்தவங்க தான். அவங்களுக்கு தாங்க பிரச்சனையும் சேர்ந்து தேடி வரக்கூடிய தன்மை இருக்குது. என்ன காரணம்னா கன்னி பெண்கள் மனதில் கொள்ளை கொண்டவன் சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய நம்ம அஜித் சார் படம்லாம் பார்த்துருப்போம். அப்படியே முன்னாடி போனால் பின்னாடியே 4 பிள்ளைங்க வர்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் எதுவும் லைஃபுக்கு உதவாதுன்ற மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பின்னாடியே போனையா, கழட்டி விட்டாளா, திருப்பி வந்தனா, எனக்கு ஒன்றுமே அவையிலும் புலம்பக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த தன்மை உண்டு. இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காளமாடு கூட காலில் விழுன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்களுடைய பார்வைன்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காளை மாடைக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கன்னி ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. எப்படி வசப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இது பெண் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான தன்மைகள் உண்டு. இதே ஆண்களுக்கு தாங்க பிரச்சனை. பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்பு அப்படின்ற அளவுக்கான தன்மையும் உண்டு. சிங்கிள் டீக்கு சிங்கிளாக இருந்தாலே நல்லா இருந்திருக்கலாம் போல், இப்போ சிங்கிள் டீக்கு சிங்கடிக்க வேண்டிய அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களாக யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த காதலில் தோல்வியுற்ற கன்னி ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகள் புலம்பக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குமே இது பொருந்தி போகக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்திரை, அஸ்தம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குமே இந்த தன்மை ஒத்துப்போங்க. பொதுவாகவே என்னென்னா இந்த இலகுவான மனநிலைங்க. எப்போ எப்படி இருக்காங்கன்னே தெரியல, பட் ஆனால் ரொம்ப குழப்பவாதிகளாக இருக்காங்க. பட் ஆசைப்பட்டேன் அப்படின்னா செஞ்சுட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன்ஸாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு சண்டை போட்டு காதலிக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். இன்னொரு எடுத்துட்டோம் அப்படின்னா மனோநிலை சம்மந்தப்பட்ட போது ஒரு ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு விலகக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒத்து போகலை, இந்த இடத்துல மனம் தெளிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் விலகி போகக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. அதாவது உச்சபட்ச காதலை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். உச்சக்கட்டத்தில் போய் அங்கேருந்து தள்ளிவிடக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே ஒருத்தவங்க கண்ணியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் 1க்கு மேற்பட்ட காதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்களால் ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. இதே பெண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய காதல் லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் என் லவ் லைஃப்காக நான் எதை வேணாலும் செய்கிறேன் அப்படின்ற ஒரு துணிச்சலான பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களோட காதலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்டை கூட ஒரு எதிர்த்துட்டு போகக்கூடிய தன்மையும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா
கண்ணியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கு. சில பேருக்கு மட்டும்தாங்க இதில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ற மாதிரி சில நட்சத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடக்கூடிய நிலை உண்டு. அதாவது கௌரவம் சார்ந்து என்னுடைய அப்பாவுக்காக, என்னுடைய குடும்பத்தாருக்காக, என்னுடைய காதலையும் நான் தியாகம் பண்ணுறேன்னு கூடிய நபர்களும் இந்த இந்த ராசியில் உண்டு. அதே மாதிரி என்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு யாருமே முக்கியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு துணிச்சலாக பேசக்கூடிய நபர்களும் இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. கண்ணியில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலை அளவுக்கு விலகக்கூடிய நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உண்மையான காதலா, நல்ல காதலா, அதாவது நல்ல காதல் மீன்ஸ் எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம், கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து டைம் பாஸ்க்கு ஒன்று, பேசுகிறதுக்கு ஒன்று, பழகிறதுக்கு ஒன்று அப்படின்றது மாதிரி இல்லாமல் உண்மையான காதலாக இருக்கும் பட்சத்தில் இவங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. இவங்கள மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கவே முடியாது. இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதியிலே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம். ஸோ வந்து அவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி தான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் திறமை இருந்தாலுமே அவங்களுக்கு அது கரெக்டாக வழிநடத்த தெரியாது. கையில் கண்ணா பின்னான்னு காசு இருந்தால் கூட கரெக்டான ஒரு குடும்பம் அமையாத வரைக்கும் அந்த காசை எப்படி ஒரு உருவெடுத்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க தெரியுன்றது தெரியவே தெரியாமல் போகக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்துக்கு பின் உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர்த்து ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஸோ புரிஞ்சுண்டு நல்ல அழகான ஒரு காதல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இவங்கள மாதிரி வேணும். அதாவது சிற்றின்பு பிரியர்கள்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பாராட்டுறதை விரும்புவாங்க, அட்டாச்மெண்ட் விரும்புவாங்க. ஒரு வந்து சும்மா வந்து கைப்பிடிச்சிட்டு வெளியில் போகணும், பேசணும், இவங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்ககிட்ட வந்து ஆன் டைமுக்கு வந்தியா, ஆன் டைமுக்கு போனியா, இந்த வேலையை பார்த்தியா, அந்த வேலையை பார்த்தியான்னு நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். பட் என்னன்னா எனக்கு வந்து ஜாலியான நிலையில் இருக்கணும், என்னோட மனம் வந்து விரும்புகிற மாதிரி இருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கன்னி ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா வயசே தெரியாதுங்க, ரொம்ப இளமைத்துவமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இளமைத்துவமாக இருந்தால் எத்தனை பேர் தேடி வருவாங்க தானே செய்வாங்க. அதில் என்னென்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனால் கூட அந்த இளமை தோற்றம் மாறாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இதில் என்னென்ன ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ், ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னா கூட அம்மா யார், பொண்ணு யாருன்னு அடையாளம் தெரியாது. அதே மாதிரி பையனை பார்த்தாலும் அப்பாவை பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அப்பா வந்து டிஷர்ட் போட்டுட்ருப்பார், பையன் வந்து அடையாளமே தெரியாது, இதில் யார் அண்ணன் தம்பியா நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ் எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்பா ஆசைப்படுறது, அதாவது பையன் ஆசைப்பட வேண்டிய வாழ்க்கையே அப்பா ஆசைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அம்மா ஆசைப்பட வேண்டிய வாழ்க்கையை வந்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அம்மா ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்து செய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு இளமைத்துவமாக இருக்கக்கூடிய பேரண்ட்டே கூட இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். நிறைய பேருக்கு வந்து பொசசிவ் ஃபீல்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற, ஏன் இதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவபுளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய வந்து நாலேஜபிளாக இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அட்வைஸராக இருப்பாங்க, பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் கரெக்டாக வந்து காதலுக்கு பிளான் பண்ணி அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இவங்க தான். பட் கரெக்டாக பிளானிங்கை அடுத்தவனுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன், என் வாழ்க்கையில் போட மறந்துட்டேன்ற அளவுக்கு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க. ஏன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈர்க்கப்படுறதும், அதுலேருந்து கடலில் போய் மூழ்கி முத்தெடுத்துட்டு வந்துட்டேன்னா இல்லை இடையிலே நின்றுட்டேனான்ற அமைப்பில் வாழக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய கோல் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி உங்களுடைய காதல், உங்களுடைய பார்ட்னர், இந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. கௌரவம் பார்க்கலாம், அதே சமயத்தில் கௌரவத்துக்காக காதலவே இழக்கணுன்ற நிலைக்கும் தள்ளப்படுறதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து தெளிவான ஒரு வாழ்க்கை வாழணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. காதலிச்சிங்க அப்படின்னா காதலே உங்ககிட்ட காலில் விழுன்ற அளவுக்கு சொல்லலாம். ஸோ கரெக்டான காதலாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களோட லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதாவது எதிர்பாராமல் திடீர் சம்பவங்கள் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களாக மாறும். அது மாதிரி நிறைய வந்து தத்துவங்களாக உங்களுக்கு வச்சுருக்கலாம். ஏன்னா நீங்களாம் தத்துவவாதிகள், அதனால தான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் நான். அப்போ உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு நிலை. கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள், உங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்கும். கவிதை எழுதலாம், காதலிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எதுக்குமே தடை இல்லை. காதலுக்கு கண்ணிலேன்னு வாழக்கூடிய நபர்கள் கரெக்டான காதலிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. இல்லை மேம் எனக்கு இந்த டாபிக் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் கமெண்ட்டில் போடுங்க.
தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதகத்துக்கான விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.